ஷாஹி பன்னீர் ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு மசாலா தேவையான பொருள்னால் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 7-8 கேஷ்யூ ஊற வச்சுருக்கலாம். இப்போ பன்னீரை கட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் க்யூபாக கட் பண்ணாமல் நல்லா நீளமாக கட் பண்ணி இது கூட உப்பு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை இதோட சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஓவர் குக் பண்ணிட வேணாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பன்னீர் நல்லா குக்காகி வந்துடும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியனோட க்ரன்ச்சினஸ் போகக்கூடாது. திரும்ப பேனில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குக் ஆகி சுருண்டு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணுற கிளிப்பு டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் மசாலா ஆட் பண்ணி கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகமாக இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர வந்து நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும்போது நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. பன்னீரை ஆட் பண்ணி 1 நிமிஷம் அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான சூப்பர் ரிச் க்ரீமியான ஷாஹி பன்னீர் ரெடி. சுடு சுடு சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி, நான் எது கூட வேணால் இது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.